வாங்க அன்பு மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக 30 வருடங்களுக்கு பிறகு அதே சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு நடக்கப் போகிறது. இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை உங்களுக்கு மார்ச் 6க்கு பிறகு இது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பகவானானவர் அங்கிருந்து விலகி என்ன பண்ண போறாருன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் போக போறார். இப்படி தொழில் ஸ்தானத்தில் போறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன தடைகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். 3ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்திலும் 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் காணப்படுற 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்தில் பார்க்கிறார். இப்படி பார்க்கிற வேலையில் உங்களுக்கான நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தை பொறுத்தவரை மிருகசீரிசம் 3-4 பாதம், திருவோதரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் இருக்க வேலை உங்களுக்கான பலன்களை பொறுத்தவரை மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு அவங்களோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தின பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆயுள் ரேகை, வாழ்க்கையோட ரேகையும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறருக்கு சொல்லும் நல்ல வார்த்தைகள் அப்படியே அவங்களுக்கு சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிறருக்கு சொல்கிற நல்ல வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைகளோட தாக்கம் உங்களுக்கும் நன்மைகளை தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தாய் தந்தை கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நிகழ்வுகள், நற்செயல்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் தாய் தந்தையர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு உற்சாக மனநிலையோட நீங்கள் காணப்படுவீங்க. அடுத்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இதுவரை ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்க போது உங்கள் மனதில் பார்த்தீங்கன்னா எதிரி என்ற நிலையில் யாருமே இப்போ இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றங்கள், நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியங்களை செஞ்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா உங்க அளவுக்கு யாராலையும் சூப்பரா செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இந்த கால நேரத்தில் சிறப்பாக செய்ய போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் முக்கியமான விஷயம். அவ்வப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள், தடைகள், மாற்றங்கள் வந்தாலும் அதே மீறி வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக அதிகமாக வரப்போகுதுங்க. அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை, அதாவது வேலைக்கு போகிறவங்களா இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையோட வழியில் சில ஆதாயங்களை பெற முடியும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா செக் அது மாதிரி விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு இருக்க வேண்டும். அதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் அதில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல் யாரையும் நம்பாமல் பார்த்தீங்கன்னா நம்பாமங்கிறத விட யாரையும் நம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதையுமே படிக்காமல் பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் கையெழுத்தெல்லாம் விட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட புத்தி கூர்மையை இந்த கால நேரத்தில் நீங்கள் சிறப்பாக உபயோகிங்க. அந்த புத்தி கூர்மை மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பார்த்தீங்கன்னா தொழில் அதாவது ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு அங்கங்கே பிரச்சனைகள் தான், அதை தாண்டி வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து தொழில் செய்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களை நம்பி முழுசாக கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தா கூட அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்காணிப்பு அப்படிங்கிறது அவசியமாக இருக்க வேண்டியிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் நேரம்னு சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே சார்ந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். வங்கிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவிகள் நிறைய இந்த கால நேரத்தில் கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில நேரங்களில் நீங்க வாங்கிய கடனை கூட திருப்பி அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்க மிக மிக அதிகமாகவே காணப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க சூழல்ல உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு சிறப்பான விஷயமா இங்கு பார்க்கப்படுது. அதற்கு உங்களுக்கு தேவை உங்களோட கடின உழைப்பும் உங்க கண்காணிப்பு மட்டுமே. அது ரெண்டுமே உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு மாதிரி விஷயங்களில் கொடுப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகளை செய்கிறப்ப அக்கறை அதிகமாக எடுப்பாங்க. இது ஒட்டுமொத்தமாக உங்கள் தொழில் வியாபாரத்தை மேலும் ஏற்றமடையும் விதமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. பெண்களை பொறுத்தவரை
குடும்ப பொறுப்பை வந்து கவனிக்கிறதுல இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து உற்சாகம் அடைந்து நீங்கள் மேலும் மேலும் வந்து வேலைகளை அதிகமாக செய்யறதுனால உங்களோட பெயரும் புகழும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெண்களை பொறுத்தவரை நகை வாங்குறதுக்கான சூழல், அதாவது நகை வாங்குறதுக்கான வந்து அனைத்து விதமான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. அரசு சார்ந்த துறைகளில் பெண்கள் யாராவது பணியாற்றவங்களா இருந்தால் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதே போல் வந்து நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் அதை இதில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, வேலை அதில் கவனம் செலுத்துங்க. அந்த கவனமானது உங்களுக்கு மேலும் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உயர் அதிகாரிகளோட பாராட்டு இந்த கால நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சீரும் சிறப்புமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு புது முயற்சிகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுறப்ப என்ன ஆகுனா இந்த காலத்தில் அந்த புது முயற்சிகள் சார்ந்த வெற்றிகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இதுவரை கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தால் கூட அதுலேருந்துலாம் வெளியே வந்து நீங்கள் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதால உங்களோட நண்பர்கள் உறவினரால் இந்த காலத்தில் நீங்கள் ஏற்றங்களை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிவிட்டு, அதாவது அதில் இருக்க சாதக பாதங்களை ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்குது. அடுத்து அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேலே இருக்கவங்க, உங்களோட கட்சியில் மேலிடத்தில் இருக்கவங்களோட வார்த்தைகளை கேட்டு நடங்க. அப்படி கேட்டு நடக்கிறப்ப அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு அவர்களை சார்ந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் நீங்கள் நேர்மையாக வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் எதாவது கையெழுத்துனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சுட்டு அதை தெளிவாக படிச்சுட்டு கையெழுத்திட வேண்டியது அவசியமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் கையெழுத்திடுறப்ப தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விலக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட மிகவும் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் படிப்பில் கவனத்தை சீராக செலுத்துங்க. அப்படி செலுத்துகிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நல்ல பேர் வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றோர்லேருந்தும் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வரும். அதே போல் அவங்கவுங்க தேவைகள் அறிந்து செயல்படுவாங்க. தந்தை மகன் உறவில் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த கால நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சக மாணவர்களோட கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் போய் வாண்டடாக தலையிட வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக பார்க்கப்படுது. அடுத்து பரிகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கான முக்கியமான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் உங்களுக்கு அருகில் உள்ள என்னென்னா பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு சென்றுவாங்க. பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது மட்டும் இல்லாமல் அந்த பெருமாள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 முறை சுற்றி வலம் வாங்க. வரப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக கிடைக்க போகுது. அதே போல் உங்களால் முடிந்த அளவுக்கு சிறிய அன்னதானங்களை பண்ணுங்கள். அந்த அன்னதானமானது உங்களுக்கு ஏற்றங்களை சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பெருமாளுடைய அருள் தேவைப்படுது. அதனால் பெருமாளை வணங்கி அவரோட அருளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முதல் நட்சத்திர பலன்களையும் நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம். மிருகசீரிஷம் 3, 4 பாதம். இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் அதிகரிக்கும். இந்த தைரியமானது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளை பெறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. சகோதரி வழியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உண்டாகிறது மட்டும் இல்லாமல் காரிய காரணங்களில் வெற்றிகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. பண வரத்து இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். பண வரத்து அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து சார்ந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும். நீங்கள் முக்கியமாக இந்த கால நேரத்தில் பண்ண வேண்டியது என்னென்னா எதிர்பாலினத்தோட ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் பழகிறப்ப கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட முக்கியமான விஷயமா இருக்குது. எதிர்பார்ப்புகள் குறையும். கணவன் மனைவிடையே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் கருத்து வேறுபாடுகள்
வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்த கருத்து வேறுபாடுகள் முடிகிறப்ப என்னாகனா உங்களுக்கு ஒற்றுமை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயம். குடும்ப விஷயங்களை சரியான முடிவுகள் அது எடுக்கிறதுக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து மாதத்தோட முதல் பகுதியில் இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில் வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோதரை நட்சத்திரம். இந்த திருவோதரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மீது கொஞ்சம் கோபம் காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிள்ளைகள் மீது கோபம் காட்டினீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக பேசி நல்வழிப்படுத்துறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுறது உங்களுக்கு நன்மை தரும். அதே போல் மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்தில் உண்டாக்கும். உறவினர்கள் வருகையானது உங்களுக்கு இந்த காலநேரத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காலநேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் செல்றப்ப நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த கவனமான போக்கானது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா முடித்து விட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அமையும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்ம கடைசி நட்சத்திரத்தை பார்க்கலாம். கடைசி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 1, 2, 3 பாதம். இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறப்போ அந்த தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் வராதுன்னு நினைத்த கடன்கள் கூட இந்த கால நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கு எல்லா வகையான வேலைகளையும் நீங்கள் வேகம் காட்டுவீங்க. அந்த வேகமானது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தில் உங்களுக்கான முக்கியமான விஷயமாக இருக்குது. தேவையான சரக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கையிருப்பில் இருக்கிற மாதிரி இந்த கால நேரத்தில் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத பண உதவிகளும் எதிர்பாராத ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தினப்பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப அந்த தடைகள் தாமதத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கலாம். இல்லை அந்த தடைகள் தாமத்திலிருந்து பெரும்பாலின் முற்றிலும் விலக முடியும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட முக்கியமான விஷயமா இருக்கு. இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல